ஹலோ மக்கள் எல்லாம் ரெடி பார்க்கீங்க நல்லா இருக்கீங்களா? யாராவது வேண்டாம் எப்போ வந்து டாஸாக பேச பார்க்குறீங்க? வேறு யார்? நான் இந்த உங்கள் சென்டர்ஸ் பேசுகிறேன். இன்னைக்கு கருமத்தில் தான் பார்க்க போகிறேன். லவ் டேரண்டில் சீசன் 1 எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். அதாவது இவங்களால கொஞ்சம் ஃபன்னாகவும் காமெடியாகவும் போயிட்டு இருந்த எபிசோடு இனி இப்போ கொஞ்சம் சீரியஸாக ஆரம்பிக்கும். அதெல்லாம் மிஸ் பண்ணால் பார்த்துருங்க. சரி, காற்று போனப்போ மாதிரி பேசிகிட்டு இருக்காமல் காத்தாவே பேச ஆரம்பிச்சிருவோம். லவ் டேரண்டில் சீசன் 1 எபிசோட் 7 தான். எபிசோட் ஸ்டார்டிங்லே கியூரி அக்கானே சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கு. அப்பையில் ஹீரோ எடுத்துக்கிட்டு என்னடி பார்த்த? இல்லைப்பா காமிக்கு அதெல்லாம் போட்டுருந்தாங்க. லவ்லாம் இந்த இடத்துல ஃபீல் வருமா, அதை ட்ரை பண்ணலாம் நினச்சி அப்படின்னு. அது இப்படிலாம் பண்ணக்கூடாதுடி. சரி நீ இன்னும் கவலைப்படாதப்பா, நான் சாகலாம் மாட்டேன்னு தெரியல அப்படின்னு. அப்படியே இருந்தாலும் நீ இதெல்லாம் பண்ணக்கூடாதுமா, சுற்றிலவங்களாம் வலிக்கும் அப்படின்னு. அப்பையில் அவங்க அம்மா எடுத்து கொடுத்து இந்தாப்பா இது ஆக்கோட தான் இருந்தாலும் இது உனக்கு பத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேலே. ஏமா இது எதுக்கு அவளுக்கு அப்படின்னு ஹீரோ கேட்டேன்னு. அதுவாப்பா நீங்கள் நம்ம ஃபெஸ்டிவல் போகிறோம்ல அதனால தான் அப்படின்னு. ஆமாம் நான் வரேன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு. என்னடா சொல்கிறேன், நம்ம ரெண்டு போகிறதுக்கான எவ்வளோ பிளான்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேளு. ஆமாடா நீனு ஓசியாக தானே இருக்க, போயிட்டு வர வேண்டியதானே. அவங்க அம்மாவை சொல்லணும். இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேளு. 2 பேரும் என்ட்ரி கொடுக்க அதுவாப்பா நாங்களோட இன்றைக்கி அக்வாரியம் போகலான்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன், அதனால உங்க கூட வர முடியாது அப்படின்னு. அப்போ இல்லை யூஸ் எப்பா நீ வேணா என் கூட அப்படின்னு சொன்னேன். இல்லை எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி கிளம்பி போக. ஆமாப்பா அவன் என்ன இங்கே பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே அப்படி இங்கிட்டு ஆகா இந்த புக்கை நம்ம எடுத்துடலான்னு பண்ணி முயற்சி பண்ணிட்டு இருக்கேல. இது ஒருத்தர் எடுத்து கொடுக்க என்னடா திருடா பார்க்குறியா, அப்படிலாம் இல்லாமல் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சி அப்படின்னு. டேக்ஸ்ப்பா அப்புறம் உனக்கு பாய்ஸ்லாம் பிடிக்குமோ அப்படி கேட்டோன்னே. ஏவா எனக்கு அப்படிலாம் இல்லாமா, எனக்கு உன்னைய மாதிரி க்யூட்டான கேர்ள்ஸுகள் தான் பிடிக்கும் அப்படின்னு. என்ன ஃப்ரீயாக இருந்தால் வரையா நம்ம டீ குடிக்கலாம் அப்படின்னு. இவ்வளோ அவனை யோசிச்சு பார்த்துட்டு சரி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு இப்படியே நல்லா என்ஜாய்லாம் பண்ணிகிட்டு இருக்க. எப்பா சாப்பாடெல்லாம் சூப்பராக இருக்குப்பா, நீ ஜெய்ஜி மாதிரி இல்லை அப்படின்னு. யாருப்பா அவனோட பாய் ஃப்ரெண்டாக கேட்டேன். அவனோட பாய் ஃப்ரெண்டு தான்ப்பா, இருந்தாலும் எதை பண்ணாலும் அவன் எப்படி பண்ணாலும் எப்படி பண்ணாலும் கத்திக்கிட்டே இருப்பா அப்படின்னு. ஓ அப்படியா, சரி நான் வேணா இன்றைக்கி ஒரு பாய் ஃப்ரெண்டு மாதிரி இருக்கேன், உனக்கு எங்கேயாச்சும் போன இடம் இருக்கா அப்படி கேட்டோன்னே. ஓ சரி வாப்பா நான் ஃபெஸ்டிவல் போவோம், நீங்கள் கூட்டி வந்துட்டு இவன் திடீர்னு ட்ரெஸ்ஸாக மாற்ற என்னப்பா உனக்கு சர்ப்ரைஸாக இல்லையா? இல்லைப்பா எனக்கு சர்ப்ரைஸாக தான் இருக்குது அப்படின்னு. இவனை யோசிச்சு பார்க்க நான் உன்னை நினைக்க மாட்டேனா. சரி வாங்க நம்ம சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சுற்றி பார்த்துட்டு இருக்கேன். பான் அடிக்க வைக்கிறாங்க. சரி வா எங்கே போய் நிற்கலான்னு சொல்லிட்டு ஒரு மூலையில் எடுத்துகிட்டு ஃபயர் ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கேன். அப்பேல என்னப்பா நான் உனக்கு உன் பாய் ஃப்ரெண்டோட பெஸ்ட்டாக தரேனா அப்படி கேட்டேன்னு. ஆமாப்பா நீ வந்து செய்தி மாதிரி இல்லை, செய்தி வந்து எப்போ பார்த்தாலும் நான் பண்ணுறா திட்டிகிட்டே இருப்பேன், ஆனால் நீ எல்லாத்துக்கும் எனக்கு மரியாதை நான் கொடுக்குறேன், செய்திக்கு நீ அப்படியே ஆப்போசிட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேல. நம்ம ரெண்டு பெர்ஃபெக்ட் ஜோடியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கிஸ் பண்ண வர. கண்டு போயிடுது. எப்பா நீ வந்து செய்தியோட 100% மேலானதான்ப்பா, இருந்தாலும் என்னை கட்டி பிடிக்கிறது கிஸ் பண்ணுறது எல்லாமே அவனோட மட்டும்தான் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் இங்கேருந்து கிளம்பி ஓட செய்தி எங்கே இருக்குன்னு ஓடிட்டு இருக்கும் போதே கரெக்டாக அவன் இல்லை. எப்பா நீ என்னப்பா இங்கே பண்ணுற? விளக்கடை பண்ணுறி ஏண்டி நீ தானே சொன்ன அதே காலை ட்ரெஸ் எல்லாம் கழிட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு. அவள் என்னடி பப்ளிக் பிளேஸில் எப்படி பண்ணிகிட்டு இருக்கேன். எப்பா நான் உன்னை எப்போயுமே வெறுக்க முடியாதுப்பா, மன்னிச்சுக்கப்பா காலையில் உன்னை அப்படி நடந்துக்கிட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏம்மா உனக்கு என்ன ஆச்சு, எதை சாப்பிட்டு தொலைந்த என்ன ஆச்சு? ஐயோ இன்னும் காத்தடிக்குதா, என்ன நடக்குது அப்படி ஒரு குரலுக்கு கேட்க. ஐயோ ஒன்றில் ஒரு கதறிட்டு இருக்கேன். அதை கேட்டு இவ்வளோ ஏம்மா நீ கேட்டேல எனக்கு லவ்வை பற்றி ஒன்றும் தெரில, ஆனால் நான் லவ் கிஸ் எது பண்ணாலும் இவனை கூட தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்படியா அப்படி சொல்லிட்டு அவன் கத்திட்டு கட்டிட்டு போக. அப்படி இங்கிட்டு ஒருத்தர் கண்ணை பிடிச்சி எடுத்துகிட்டு இருக்கு. அப்படி ஒருத்தர் சொடக்கு போட பார்த்தா கண்ணு சரியாயிருது. ஐயோ வலி தாங்கலன்னு சொல்லிட்டு கதறிட்டு விட பார்த்தா இதில் இந்த மண்டபம் இவ்வளோ ஹிட் பிளாஸ் பண்ணி வச்சுருக்கேன். சே இவனை ஹேண்ட்ஸமாக என்ன கொடுத்துமே கியூரி மயக்கலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். என்ன பண்ணுற இதெல்லாம் காரணம் நீ தான் எனக்கு தெரியும், என்ன கார்டு இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது இருக்கேன். எப்போ நான் தான் டேரெக்டாக இன்டர்ஃபியரே ஆகலே அப்படின்னு. அதோட அந்த ஐநோலாம் கியூரிக்கு செட் ஆக மாட்டாப்பா அப்படி சொல்லிட்டு அவனை அங்கேருந்து மறந்து போக. அப்படி இங்கிட்டு சிக்கிமி ஒருத்தர் பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டு அப்போ அவன் அக்கானோட அம்மா வர்றாங்க. ஆமா நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, இது என்ன லுக்கு அப்படிங்கிறனே ஓகே மறுத்து கேட்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. சரி இந்த ஃபோட்டோவில் உள்ளவனும் என் மகளுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டவனே. அப்புறம் கொஞ்ச நேரத்தை பார்த்தா ஒருத்தர் கட்டி போட்டுருக்கேன். வேற என்ன உண்மையில் சொல்லிட்டாய்க்கோல இவ்வளோ போட்டு பழத்து கட்டிட்டு உனக்கு என்ன சரி நீ பிரேக் ரூலை பண்ணியிருக்க, நீ காதுக்கு கூட உனக்கு தெரியுமா தெரியாதா, இவ்வளோ நீ பிரேக்கப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரிம்மா அப்படிங்கிட்டு கார்லி வந்து எப்பா கியூரி நம்ம வித்தியாசம் பண்ணுறாளா? ஆமாப்பா ஃபெஸ்டிவல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துட்டுருக்கா அப்படின்னு. சரி நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, கார்டு சொன்னதால் நான் இருக்கா, நீ எல்லாம் ட்ரை பண்ணியா இல்லையா அப்படின்ட்டு. எப்பா நான் அவளுக்கா லவ் பண்ணுறது எப்படா அவளுக்கு நான் புரிய வைப்பேன்,
நீ அப்புறம் இந்த ஸ்விம்மிங் டூலில் கிடச்சி நீ எல்லாம் ஒன்றும் பண்ணல அப்படிங்கிட்ட நான் இந்த ரொமான்டிக்காக பேசுவேனா. அதுக்கப்புறம் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பா பாரு, அதான் முடியாதரா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி பொத்துருவில்ல. இவத்த சுட்டுட்டா என்னப்பா ஆச்சு எனக்கு அப்படிங்கிட்டு ஏடா மண்டையில் ஓட்ட என்னது மண்டையில் ஓட்டையா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். டேவோட கொல்லா பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிட்டு. ஆமாம் இங்கே என்ன இருக்குப்பா குட்டியாந்து அப்படிங்கிறேன்னு. எப்போ இங்கே மேட் காசுலாம் சூப்பராக பண்ணுவாங்க, இது சூப்பராக இருக்கும் அப்படின்னு. எப்போ அதோட எங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் சூப்பராக பண்ணுவாங்கப்பா, இவ்வளோ நல்லாவே இருக்கும் அப்படின்னு. ஏடி எரும மாடுக்கலாம் போகடி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கத்தி கொடுப்பா போக. அப்போ இல்லை கியூரி நம்ம விட பைஜாபி பார்ட்டி பண்ணலாமான்னு கேட்டோன்னே, அதுவாப்பா என்னது அது ஒரு தலைவலியில் வச்சு சண்டை போட்டு ஒன்றாலாம் தூங்குவாங்களே அதுவாப்பா அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாப்பா இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள வந்தது இல்லையாப்பா, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது இல்லைப்பா, ஏன்னா நான் அக்கானே கூட சுற்றிட்டு இருப்பேன். அதோட எனக்கு நிறைய தடவை திடீர்னு சீல்டாக ஆரம்பிக்கும், அதனால் எல்லாம் பயந்து போகும். ஆனால் முறையாக நீ எதாவது பயந்துடாமல் ஆச்சரியமாக கேட்ட போட்டே நீ தான்ப்பா, அதனால் நம்ம இன்னொரு ஃப்ரெண்டு தானே அப்படிங்கிற. இல்லைப்பா நம்ம சாதாரண ஃப்ரெண்டு இல்லை பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டுருக்கல. சரி நம்ம வேணா ஐநோ கூப்பிடலாமா சொல்லிட்டு ஐயோ அப்படின்னு சொல்லி வைக்கப்பட அப்பையில் ஒருத்தர் ஒடியாந்துட்டு மாஸ்டர் ஒரு பிரச்சனை என்ன அதான் அப்படின்னு சொல்லிட்டு அது பிரச்சனை சொல்ல அப்படிங்கிட்டு. ஏன்னா உனக்கு விரோதியில் யாராச்சும் இருக்கா இல்லைடா அப்படி கேட்டு இல்லையாப்பா ஒரு இல்லை ஸ்கூல் பைக் இதை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பொத்துருவில்ல. அது ஒருத்தர் ஐயோ மலை மாடு மாறா கேட யோசிச்சுட்டு இருக்கேலே பொத்துருடா என்ன மலை மாடே சரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஆக்குவதேன். ஆமாம் உனக்கு என்னடா பிரச்சனை அப்படி கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லாமான்னு சொல்லிட்டு இருக்கே. உன்னை பார்த்தோன்னே இது என்ன ஒரு கன்றா வீடு ஜீவனே காப்பாற்றுன்னு சொல்லிட்டு என்னமோ மலை மாடு அடிச்சுட்டு இதை போய் பார்த்து பேசிட்டு இருக்கேன். தள்ளி போடா அப்படின்னு. எப்போ இது ஒரு ஜிஸ்டரா அப்படிங்கிற தள்ளி போடா. சரி இதில் பண்ண யாராக இருக்கும் யாரில் எவ்வளவு இல்லை ஒரு சிக்கிமியா இருக்கும் அப்படி கேட்டேனே. சிக்கிமியா தரத்தில் என்ட்ரி கொடுக்க சைஜி அப்படிங்க அப்படிங்கிட்டு என்னம்மா பண்ணிகிட்டு இருக்கா அக்காலேன்னு கேட்க, அதுவும் அம்மா கத்தியை சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன் எல்லோரும் போட்டு தள்ளணும்ல அப்படின்னு. ஆமாம்மா இப்படி தான் இருக்கணும், லவ் வந்து நம்மளோட வீக்னஸ் அதெல்லாம் நம்ம கண்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போக அப்படியே ஸ்கூலில் ஒருத்தி வந்து இவள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன். அம்மா நீ எதுக்குப்பா என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு கேட்டேன்னு. நீ ரொம்ப கைண்டானம்மா அப்படின்னு சொன்னேன். ஓ நான் கைண்டானவளா சரி நான் ரிஜெக்ட் பண்ணிடுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பல பேரை போட்டு தள்ளிட்டு போயிட்டு இருக்கீங்களே. கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து பொத்துடு அவைலபிள் அப்படி சொல்லி இவ்வளோ கொள்ளலான்னு போக அப்போல ஹீரோ வந்துட்டு எங்கே என் பூனையை பார்த்தீங்களாக்க கண்ணை புரண்டிட்டு வச்சுக்க எங்கிட்ட கரெக்டாக பாருங்க அப்படின்னு அட போடான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேலே. ஹீரோ வந்து ஏம்மா உங்களுக்கு ஒன்றும் அடிப்படலை அப்படி கேட்டோன்னே சரி ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனையை எடுத்து கொடுத்துட்டு அந்த பூனைக்கு ஒரு கட்டை போட்டுட்டு சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலே. எங்கே நீங்கள் ரொம்ப கைண்டானவங்களா இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே இது என்கிட்ட நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் இவன் சொல்லும்போது எனக்கு ஒரு தனி ஃபீலாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் அவனை பார்த்துட்டே இருந்தேன், அவன் சிரிப்பை பார்த்துட்டு இருந்தேன், அவன் பேசுறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே அவனை லவ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டு இதுதான் எப்படின்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். எப்போ அவனை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன். ஏமா தள்ளி போவேன் ஏமா என்ன கொள்ள ட்ரை பண்ணுறேன் அப்படி கேட்டேன். எப்பா நானாக தான் உன்னை நேரில் வந்து குத்துவேல உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். ஆக வந்து தள்ளின்ட்டு என் தம்பி அண்ணன் வந்து தள்ளி போமா அப்படின்னோடனே ஓ இது தங்கச்சி அப்பா சரி அது முக்கியம் இல்லை இப்போ எதுக்கு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படி கேட்டேனே. அதுவாப்பா அது வந்து அக்கானே அம்மா தான் அப்படின்னோடனே அக்கானே அம்மா எதுக்கு என்னை கொள்ள ட்ரை பண்ணுறாங்க அப்படி கேட்டேனே. அதுவாப்பா நீ லவ் பண்ணுறது தெரிஞ்சிருச்சு, அது என்ன ரூல் தெரியுமா, இவங்க ஃபேமிலியில் யாருமே லவ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருந்துச்சு. ஆனால் அது வந்து அக்கானே பிரேக் பண்ணிட்டேன், அதனால் அக்கானோட அம்மா அவனை போட்டு தள்ளாமல் விட மாட்டாங்கப்பா அப்படி சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேலே அப்படிங்கிட்டு. இப்போ எங்கள் அக்கா எவ்வளோ பிரச்சனையில் இருக்கான்னு தெரில, அவங்க அம்மா இப்போ என்ன பண்ணியிருக்கான்னு தெரில, எனக்கு தெரிஞ்ச செய்தி அவங்கள பிரிக்க விட மாட்டாங்களா அப்படி சொல்லி பேசிகிட்டு இருக்கேலே எங்கிட்டு இது மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேலே. ஓ அப்படியாப்பா, ஆனால் என்னால் என்ன பண்ண முடியும், அவங்க ஃபேமிலிக்குள்ளே போனால் இப்போ ரொம்ப பிரச்சனை அதிகமாயிரும் அப்படி சொல்லிட்டு இருக்கேலே. பின்னாலே ஒரே விதி ஏன்டா ஆள் மாட்டிகிட்டு இருக்க நீ என்ன பிடிங்கிட்டு இருக்க போய் காப்பாற்ற போ வாடா அப்படின்னு. சரி போ அப்படிங்கிற எப்பா நீ ரொம்ப தைரியசில இருப்பா தள்ளிப்படி அவனை ஒன்றும் நான் தனியால் போட மாட்டேன் நானும் கூடதே வருவேன் அப்படின்னு அப்படிங்கிட்டு. சரி இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதம்மா நீ இப்படிப்பட்டவளா இல்லை, நம்ம போய் உங்கள் அக்காவை காப்பாற்றுறோம் அசால்ட்டு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேல. சரி அப்படி டிரைவர் நேரம் அங்கே வண்டியை விடுப்பா. ஐயோ என்ன நடக்க போது தெரியல, டிரைவர் கதறிட்டு இருக்கேன் அப்படி இது ஒன்று வாங்க போகலாம். இதோட இந்த எபிசோட் முடியுதுப்பா. நீ வர போகிற எபிசோடு எல்லாமே வெறித்தனமாக இருக்கும், அதில் மிஸ் பண்ண பார்த்துருங்க. அப்படியே பார்த்து உடம்பு பார்த்துக்கோங்க, நேற்று சாப்பிடுங்க. நம்ம அடுத்த வீட்டில் பார்ப்போம். டாடா பை பாய்.